நானும் இத்தனை சீசன் பார்த்துருக்கேன்ப்பா. ஃபினாலே வீக்கில் கூட இதே சண்டை தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்கிறது இந்த வீக் தான். அர்ச்சனா மட்டும் இல்லைன்னா அங்கே கண்டென்ட்டுக்கே இனி அவங்க தேடணும் போல இருக்கு. அர்ச்சனாவை தேடி கண்டென்ட் வருகிறதா, கண்டென்ட்டுக்குள்ளே அர்ச்சனா இருக்கிறாங்களா? சரி, இப்போ என்னென்னா ஒரு பிரச்சனை ஒன்று நடந்ததுங்க. தயிரை எடுத்து என்ன பண்ணிட்டாரு, விஷ்ணு வந்து தோசை மாவில் கலந்து விட்டார். அர்ச்சனா அங்கே இருந்தாங்க, அவங்க சிரித்தாங்க, விளையாடினாங்க. சரி ப்ரோ, இதை நான் அப்படியே மேனேஜ் பண்ணி தோசை ஊற்றிடுறேன் அப்படின்ன உடனே தினேஷ் வந்துட்டார். ஆமாம்மா, இவங்க எல்லாத்தையும் இதை கரெக்டாக பண்ணிவிடுவாங்க. இப்போ என்னம்மா தோசை விட்டுறதுக்கு என்னம்மா வேணும் அப்படி இப்படின்னு கேட்க, ப்ரோ அதெல்லாம் ஒன்று 2 பேருக்கு சண்டை வந்துடுச்சு. உடனே அங்கே வந்து ஆஜய் ப்ரோ, எம்மாம்மா நீ போமா வெளில அப்படின்னு வெளில அனுப்பிச்சி விட்டுறாரு. ஏன் சண்டை போடுறீங்க, இது ஃபினாலே வீக் தானே ஏன்னு சொல்லிட்டு அங்கே வர்றாரு. உடனே அர்ச்சனா, என்னை தொடர்ந்து என்னை இம்சம் பண்ணிகிட்டே இருக்காரு இந்த தினேஷ் ப்ரோ, ஏன் என்னை இப்படி பண்ணுறாரு? நான் என்ன அவருக்கு, நான் அவர் மேலே உண்மையாலே பாசமாக தானே இருந்தேன், அவர் ஏன் என்னை இப்படி பண்ணுறாருன்னே தெரியலையே. அன்றைக்கி என்னன்னு பார்த்தா அந்த டிவி ஃபீல்டில் தான் நான் இருந்தேன்னு சொல்லி மாயா சொல்ல, அவர் என்கிட்ட வந்து கேட்குறாரு, இதை நீ ஏன் கேட்க மாட்டேன்னு. அதுக்கப்புறம் அவரே அதே பாயிண்ட்டாக எடுத்துகிட்டு வந்து சொல்கிறாரு, நான் அந்த மீடியாவில் இருக்கிறதுனால தான் இப்படி பேசுகிறேன்ட்டு. எனக்கு ஒன்றுமே புரியல. சரி தோசை சுட வரேன் அப்படின்னு உள்ள தோசை சுட வராங்க. வந்து ஓகே தோசை சுடவா அப்படின்ன உடனே தினேஷ், என்னம்மா வேணும் உனக்கு? ஐயோ வேணாம் ப்ரோ, நான் ஏதாவது கேட்பேன் அப்புறம் அதுக்கே ஏதாவது சொல்லுவீங்க அப்படின்னு அங்கே ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. எப்பா விடுங்கப்பா, நான் எதுவும் கேட்கல, நான் தோசை சுட போகிறேன் அப்படின்னு தோசை சுட போகிறேன்னா, ப்ரோ ஏன் ப்ரோ என்ன ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கீங்க, விசித்ரா மேடம் போனான்னா நான் தான் உங்கள் டார்கெட் ஆடுறேன், அந்த டார்கெட்டுங்கிற வார்த்தையை பிடிக்கிட்டாரு. நீ என்ன எனக்கு டார்கெட்டா, என்ன ஸ்டாம்பிங் பண்ணுறியா? விசித்ரா மேடமே எனக்கு டார்கெட் கிடையாது, நீ உனக்கு நான் நல்லது தானே சொல்கிறேன், நீ ஏன் அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிற? ஐயோ நீங்கள் சொல்கிற நல்லதெல்லாம் போதும் ப்ரோ, இன்னும் 3 நாள் தான் நான் இருந்துட்டு போயிடுறேன். அதெல்லாம் இல்லை, நான் அண்ணன் உனக்கு நல்லது தான் சொல்லுவேன், சில விஷயங்கள் நீ திருத்திக்கணும், அதுக்காக நான் சொல்கிறேன். ப்ரோ தயவு செஞ்சு எனக்கு எதுவும் சொல்லாதீங்க ப்ரோ, விட்டுருங்க ப்ரோ அப்படின்னு ஒன்று வினிஷா வராங்க. நான் கொஞ்சம் கம்முன்னு இருங்க, அந்த பொண்ணுக்கே உடம்பு சரியில்லை, அதெல்லாம் சொல்ல முடியாது. என்ன அந்த பொண்ணு டார்கெட் பண்ணுறாங்கன்னு ஸ்டாம்பிங் பண்ணுது, விட்டுருவேண்ணா? அன்றைக்கி தான் அன்றைக்கி பேசும்போது யுவர் ஸ்கேட் பயந்துட்டீங்களான்னு கேட்குது அப்படின்னு ஒரே லபதபன் சண்டை. சாமி. அப்புறம் கடைசியாக தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க.